குழந்தையின்மை, ராகுகேதுக்களால பிரச்சனைகள், செவ்வாயால பிரச்சனை இருக்குங்கிறவங்களும், திருமணத்திலேயே நிறைய தடைகள் ஏற்படுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த ஆலயத்துல கூடுதல் விசேஷம் என்னன்னா, அங்க மந்திர உபதேசம் செய்யப்படும். திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் மந்திர உபதேசம் செய்யப்படும். அந்த மந்திர உபதேசத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கட்டாயம் அந்த திருமண பந்தமும் குழந்தை பிறப்பும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் இருக்கு. சரி, இந்த கோவில் அப்படி எங்க தாங்க இருக்கு? இந்த கோவில் செல்லும் வழி சிவகங்கை மாவட்டம். இந்த சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் தாலுக்கான்னு ஒண்ணு உண்டு. நம்ம வாணியம்பாடி திருப்பத்தூர்லாம் இல்ல, இது சிவகங்கை மாவட்டத்துல உள்ள திருப்பத்தூர் தாலுக்கு. இந்த திருப்பத்தூர் தாலுக்குல இருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருக்கொஸ்டியூர், இன்னைக்கு திருக்கொஸ்டியூர்னு தெரியாதவங்க கிடையாது. ராமானுஜர் மந்திர உபதேசம், ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உபதேசம் செய்த ஒரு இடம் திருக்கோஸ்டியூர். அந்த திருக்கோஸ்டியூருக்கு மிக அருகாமையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கு. இன்னொன்னு பட்டமங்கலம்னு ரொம்ப பேர் போன ஒரு குருஸ்தலம் ஒண்ணு உண்டு. அங்க அஷ்டமா சித்திகளை கார்த்திகை பெண்களுக்கு உபதேசம் செய்வித்த இடம் அந்த பட்டமங்கலம். பட்டமங்கையர்கள் அவங்க ஒரு சாபத்தினால அங்க கல்லு தெய்வங்களா போயிட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் சக்தி கொடுத்து அவங்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்த இடம் அந்த பட்டமங்கலம். அது நம்ம எப்படி ஆலங்குடியில குருஸ்தலம் மாதிரி இங்க ரொம்ப விசேஷமான ஒரு குருஸ்தலம் இது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த சொக்கநாதபுரம் இருக்கு. பட்டமங்கலத்துல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், அங்க திருக்கோஷ்டியூர்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஊரு. இந்த ஊர்ல பிரத்யங்கரா தேவி கோவில், அந்த கோவில்ல தாங்க இந்த நாக சுப்பிரமணியர் வாயு திசைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசையில இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த கோயிலுக்கு போங்க, நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அங்கதான் அந்த மந்திர உபதேசம், பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான மந்திர உபதேசமும், ஆண்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான மந்திர உபதேசமும் அங்க செய்யப்படும்.